வணக்கம். நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு ஓட்டரா அப்படின்னா இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சிறப்பு தீவிர திருத்தம், அதாவது SIR பத்தி தான். இது மாநிலத்தோட வாக்காளர் பட்டியலே முழுசா மாத்தி அமைக்க போற ஒரு பெரிய விஷயம். இது ஏன் நடக்குது, இதுக்காக நீங்க என்ன செய்யணும்னு எல்லாத்தையும் பத்தி விரிவா பார்க்கலாம். ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். நீங்க ஏற்கனவே வோட்டர் லிஸ்ட்ல இருந்தாலும் கூட இந்த புது ப்ராசஸ் மூலமா உங்க டீடைல்ஸ மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும். இது ஏன் இவ்ளோ அவசியம், இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு அடுத்த சில நிமிஷங்கள்ல தெளிவா பார்க்கலாம். சரி, இன்னைக்கு நம்ம எதை பத்தியெல்லாம் பார்க்க போறோம்னா, இந்த SIRனா என்ன, அது ஏன் இப்ப நடக்குது, அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்ன, ஒரு ஓட்டரா நீங்க என்ன செய்யணும், கடைசியா இத சுத்தி இருக்கிற சர்ச்சைகள், கவலைகள் என்னென்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பார்க்கலாம். ஓகே, முதல்ல இந்த SIRனா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இந்த டெக்னிக்கல் வார்த்தையெல்லாம் கேட்டு நீங்க குழம்பிக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது வெறும் பேரை சேர்க்கறது நீக்கிறது மாதிரி ஒரு சாதாரண வேலை இல்ல. இது நம்ம வாக்காளர் பட்டியல எக்தம் ஸ்கிராச்ல இருந்து, அதாவது ஜீரோல இருந்து புதுசா உருவாக்குற ஒரு பிரம்மாண்டமான முயற்சி. நம்ம போனை ஃபேக்டரி ரீசெட் பண்றோம் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இதுவும். இந்த கம்பேரிசனை பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். வழக்கமா நடக்கிற திருத்தத்துல புதுசா ஓட்டு போடுறவங்க இல்ல அட்ரஸ் மாத்துறவங்க மட்டும்தான் ஃபார்ம் கொடுப்பாங்க. ஆனா இந்த SIRல நீங்க ஏற்கனவே ஓட்டரா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் மறுபடியும் அவங்க டீடைல்ஸை கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். இது ஏதோ சின்ன அப்டேட் கிடையாது, இது ஒரு கம்ப்ளீட் ரீஸ்டார்ட். இது ஏன் இவ்ளோ பெரிய விஷயம்னா, இந்த மாதிரி ஒரு முழுமையான கணக்கெடுப்பு தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் நடக்குது. அதனால இது ஒரு அரிதான, ரொம்பவே முக்கியமான ஒரு நிகழ்வு. சரி, அடுத்த பகுதிக்கு போலாம். இந்திய தேர்தல் ஆணையம் எதுக்காக இவ்ளோ பெரிய ஒரு வேலையை இப்போ கையில எடுத்திருக்கு, அவங்களோட அஃபிஷியல் காரணம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. எலெக்ஷன் கமிஷன் சொல்றபடி இதுக்கு முக்கியமா 3 காரணங்கள் இருக்கு. ஒன்னு, லிஸ்ட்ல இருக்கிற குழப்பங்களை சரி பண்றது. அதாவது ஊர் மாறி போனவங்க, இறந்தவங்க, இல்ல ஒரே பேரு 2-3 தடவை வர்றது, இந்த மாதிரி தவறுகளை நீக்கிறது. 2வது, தகுதியுள்ள ஒரு ஓட்டர் கூட விட்டு போகாம எல்லாரையும் சேர்க்கறது. கடைசியா 2026 தேர்தலுக்கு ஒரு பக்காவான கிளீனான லிஸ்ட ரெடி பண்றது. இது கூடவே இன்னொரு நல்ல விஷயமும் நடக்குது. போலிங் ஸ்டேஷன்ஸை மறுசீரமைக்கிறாங்க. இதனால எந்த ஒரு போலிங் ஸ்டேஷன்லயும் 1200 ஓட்டர்ஸுக்கு மேல இருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஓட்டு போட போகும்போது பெரிய கியூல மணிக்கணக்கா நிக்க வேண்டிய அவசியம் குறையும். ஓட்டிங் ப்ராசஸ் இன்னும் வேகமாவும் ஈஸியாவும் ஆகும். ஓகே, இப்ப இந்த ப்ராசஸ் எப்படி நடக்க போகுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். எந்தெந்த தேதியில என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேட்ஸை கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நவம்பர் 4லிருந்து டிசம்பர் 4 வரைக்கும் வீட்டுக்கு வந்து கணக்கெடுப்பு நடக்கும். அப்புறம் டிசம்பர் 9ஆம் தேதி ஒரு டிராஃப்ட் லிஸ்ட் வெளியாகும். அதுல உங்க பேரு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஏதாவது தப்பு இருந்தா அதை சரி செய்ய ஜனவரி மாசம் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. ஃபைனலா பிப்ரவரி 7ஆம் தேதி முழுமையான இறுதி வாக்காளர் பட்டியல் ரிலீஸ் ஆகும். இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. கணக்கெடுக்க வர அதிகாரிங்க, அதாவது BLOக்கள் ஒரு தடவை மட்டும் வரமாட்டாங்க. நீங்க வீட்ல இல்லன்னா கூட குறைஞ்சது 3 தடவையாவது உங்க வீட்டுக்கு வருவாங்க. ஏன்னா யாரும் இந்த ப்ராசஸ்ல மிஸ் ஆகிடக் கூடாதுங்கிறது தான் அவங்க நோக்கம். இப்ப நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு ஓட்டரா நீங்க என்ன செய்யணும்னு இப்ப தெளிவா பார்க்கலாம். கவனம். இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். அதிகாரி உங்க வீட்டுக்கு வரும்போது உங்க டீடைல்ஸ் எல்லாம் ஏற்கனவே ஃபில் பண்ண 2 ஃபார்ம் கொடுப்பாங்க. அதுல உங்க பேரு, வயசு, அட்ரஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு நல்லா செக் பண்ணுங்க. எல்லாம் ஓகேனா சைன் பண்ணி ஒரு காப்பியை அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. இன்னொரு காப்பி உங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட், அதை பத்திரமா வச்சுக்கோங்க. ஒருவேளை அதிகாரி வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியலன்னா நீங்க ஆன்லைன்லயும் அப்ளை பண்ணலாம். எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட் இல்லனா EC/INET ஆப் மூலமா உங்க ஃபார்மை சப்மிட் பண்ணலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டரா இருந்தா உங்க ஏஜ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் எக்ஸ்ட்ராவா கொடுக்க வேண்டியிருக்கும். ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ப்ராசஸ் தமிழ்நாட்டுல தகுதியுள்ள எல்லாருக்குமே கட்டாயம். எந்த ஒரு பெரிய திட்டம்னாலும் சில சர்ச்சைகள் இருக்கத்தானே செய்யும். அதே மாதிரி இந்த SIR சுத்தியும் சில கேள்விகளும் கவலைகளும் இருக்கு. அத பத்தி இப்ப நடுநிலையா பார்க்கலாம். இந்த திட்டத்தை பத்தின ஒரு பெரிய அரசியல் விமர்சனம் என்னன்னா, தமிழ்நாட்டோட ஆளுங்கட்சி இத ஒரு நடைமுறை NRC மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது தேசிய குடிமக்கள் பதிவேடு, அது குடியுரிமையை நிரூபிக்கிற ஒரு ப்ராசஸ். அதே மாதிரி இந்த வாக்காளர் பட்டியலை புதுசா தயாரிக்கிறதும் சில விளைவுகளை ஏற்படுத்தலான்னு அவங்க கவலைப்படுறாங்க. அரசியல் விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இத செயல்படுத்துறதுலயும் சில சவால்கள் இருக்கு. யோசிச்சு பாருங்க, கோடிக்கணக்கான ஃபார்ம்ஸை ஹேண்டில் பண்ணணும். பூட்டி இருக்கிற வீடுகள்ல இருக்கிறவங்களை எப்படி கணக்கு எடுக்கிறது?
இந்த ப்ராசஸ்ல தகுதியான ஒரு ஓட்டர் பேர் கூட விடுபடாம பாத்துக்கிறது இதெல்லாமே அதிகாரிகளுக்கு பெரிய சவால் தான். இந்த விமர்சனங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன பதில் சொல்லிருக்காங்கன்னா, என்ஆர்சிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி நடக்கிற ஒரு வழக்கமான சட்டப்பூர்வமான ஒரு நடவடிக்கை தான் அவங்க விளக்கம் கொடுத்திருக்காங்க. சரி, ஒருவேளை உங்க பேரு அந்த டிராஃப்ட் லிஸ்ட்ல விட்டு போயிருந்தா இல்ல தப்பா இருந்தா நீங்க கவலைப்பட தேவையில்ல. டிசம்பர் 9ஆம் தேதிக்கு பிறகு இதையெல்லாம் சரி பண்றதுக்குன்னே தனியா டைம் கொடுப்பாங்க. அப்போ நீங்க உங்க கோரிக்கைகளையும் ஆட்சேபனைகளையும் தாராளமா சொல்லலாம். அப்போ இந்த சிறப்பு திருத்தம் நம்ம ஜனநாயகத்தை இன்னும் வலுப்படுத்த போகுதா இல்ல தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்க போகுதா? இந்த கேள்விக்கான உண்மையான பதில் அடுத்த வருஷம் பிப்ரவரியில வர ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்ல தான் இருக்கு. அது வரைக்கும் ஒரு வாக்காளரா இந்த ப்ராசஸ்ல நாம கவனமா பங்கெடுக்கிறது நம்மளோட கடமை.